அலங்கார வாசலாளே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இவ வீட்டின் நன்மையாளே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாளே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாளே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோம். என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட
பார்த்துக் கொள்வி, எல்லாம் பார்த்துக் கொள்வி. யெகோவா நிசியே யெகோவா நிசியே என்று ஜெயம் தருவி, ஜெயம் தருவி. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே, நல்லவரே, வாழ்த்துவேன் நான் பாடுவேன் நான் வல்லவரே. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, வல்லவரே, பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே, வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் வல்லவரே, வல்லவரே. நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என் நீதியின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன், நீரே என்னை காக்கின்ற தேவன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகிலும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்ததே, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்ததே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்ததே, அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்ததே. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓடச் செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையே நான் எண்ணி துதிப்பேன், அவர் செய்த நன்மையே நான் சொல்லி பாடுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே,
அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மையை நான் எண்ணி பாடுவேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை நான் எண்ணி பாடுவேன். அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாகி என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்ததே, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்ததே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இயேசுவே எனக்குள்ள கடந்து வருவீராக, என்னை நீர் பலப்படுத்துவீராக, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக. உடைந்து போய் கிடந்த என் வாழ்க்கையை சீரமைத்து செம்மைப்படுத்தினவரே, எனக்குள்ள கடந்து வரும். கையை தட்டி ஒரு அபிஷேகத்துக்குள்ள கடந்து வாங்க. இயேசுவே என்னை நிரப்பி அனுப்பு. ஒரு புது பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை, ஒரு புதிய கிருபையை இந்த கால வேளையில வந்த ஒவ்வொரு வாழ்க்கையில நீ தருவீராக, நிரப்புவீராக. ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டிடுவேன். நல்ல கைகளை தட்டி இயேசு வாழ்கிறார் ஊழியத்தை மதுரையில் நல்ல ஆசீர்வாதமாக செய்து கொண்டிருக்கிற அண்ணனை நாங்கள் கைகளை தட்டி நல்லா கரங்களை தட்டி வரவேற்கிறோம். அவருடைய அந்த துணைவையாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கட்டாயம் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய நிந்தையை நீக்குகிற பரலோக தேவன் அவர். நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவர். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக பண்ணுகிற அவிசுவாசம் இது உனக்குள்ள இருக்கக்கூடாது. இதிலெல்லாம் நீ உண்மையா இருக்கணும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி சொல்லுகிற போது ஆண்டவரே, இந்த உண்மை என்ற வெள்ளிக்காசு நான் தொலைச்சிருக்கிறேன். பல சமயத்தில் அது எனக்கு காணாம போயிருச்சு. உண்மை இந்த சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே நீங்க கட்டிக்கொள்ளணும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போதான் நீங்க சாத்தானோடு யுத்தம் பண்ண முடியும். சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் கட்டிக்கொள்ளணும். இந்த உண்மை
உங்க வாழ்க்கையில இருக்கணும் என்று ஆண்டவர் சொன்னாரே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா என்று ஆராய்ந்து பார்த்தால் பலருடைய வாழ்க்கையில் இருதயத்திலிருந்து இல்லை, இந்த வெள்ளிக்காசை நான் தொலைச்சிருக்கிறேன் என்றுதான் நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும். இன்றைக்கு அப்படி தொலைத்திருப்பீர்களானால் ஆண்டவர் இயேசுவிடம் வாருங்கள். இயேசுவே, இந்த அன்பை நான் தொலைத்திருக்கிறேன், இந்த விசுவாசத்தை நான் தொலைத்திருக்கிறேன், இந்த உண்மையை நான் தொலைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிந்து விட்டது, காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை குறித்து நான் ஜாக்கிரதையற்று இருக்க மாட்டேன், கவலையற்று இருக்க மாட்டேன். ஐயோ, அந்த ஒரு வெள்ளிக்காசு தானே போனால் பரவாயில்லை, 9 வெள்ளிக்காசு இருக்குதே என்று என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள மாட்டேன். மற்றதெல்லாம் இருக்குதே, ஜெபம் இருக்குது, பாட்டு இருக்குது, துதி இருக்குது, ஆராதனை இருக்குது, பைபிள் வாசிப்பு இருக்குது, இந்த வெள்ளிக்காசெல்லாம் இருக்குது, ஆராதனைக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் இருக்குதே, இந்த 9 வெள்ளிக்காசு இருக்குது, போதும், பரலோகத்துக்கு போய் விடுவேன் என்று சொல்லி இருக்க மாட்டேன். காணாமல் போன, நான் தொலைத்திருக்கிற அந்த வெள்ளிக்காசு எனக்கு வேணும், அந்த வெள்ளிக்காசு எனக்கு வேணும். 10 வெள்ளிக்காசு உடையவளாக நான் உம்மை சந்திக்கணும். 10 வெள்ளிக்காசை நீர் எனக்கு கொடுத்தால் நான் இன்னும் 10 சம்பாதித்து கொண்டுதான் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்ற பெயரை வாங்கி உம்மிடத்தில் வரணும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களானால் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து பூமியில் இராதபடி உங்கள் நிந்தையை மாற்றி முற்றிலும் அழித்து போடுவதற்கு காணாமல் போன வெள்ளிக்காசை இன்றைக்கு கண்டுபிடியுங்கள். ஜாக்கிரதையாய் தேடுங்கள். எங்கே தொலைத்தீர்கள் என்று சொல்லுங்கள். எந்த இடத்தில் விட்டீர்களோ அங்கு போங்கள். அங்கு போய் அந்த இடத்திலிருந்து அந்த காசை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு அந்த கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டது என்று அந்த மனிதன் கதறின போது எங்கே விழுந்தது என்று தீர்க்கதரிசி கேட்டார். அப்போது அந்த மனிதன் சொன்னான், இதோ இந்த இடத்துல தான் நான் அதை தவற விட்டுட்டேன், இந்த இடத்துல தான் அது விழுந்துச்சு. அவன் அதை கண்டுபிடித்தான், சொன்னான். அப்பொழுது தேவ மனிதன் சொன்னான், போய் அதை எடுத்துக்கொள். அப்படியே இழந்து போன கோடாரியை மிதந்து வரச் செய்து ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்ளும்படி செய்தார். இந்த காலை வேளையில் நீங்க எங்க தவற விட்டீங்களோ, எங்க இழந்திருக்கிறீங்களோ அந்த இடத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜாக்கிரதையாய் தேடுங்க. ஆண்டவர் நீங்க இழந்ததை எல்லாம் திரும்ப எடுத்துக்கொள்ளும்படி, பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவுவார். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே என்னருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என்னருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன் சொல்லுங்க. காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறே.
கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்த தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. சொல்லுங்க. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டால் வேறு வழி இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே. விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே. நீரே எந்த தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்த தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையை எங்கோ தொலைத்தேனையா, ஞானமும் நீதியும் இல்லையா. உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னி தருள கெஞ்சுகிறேன். உண்மையும் நீதியும் உள்ளவரே, ஞானமும் மீட்பும் மாணவரே, பிழைகளை எல்லாம் மன்னி தருள கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே. விடிவெளியே நட்சத்திரமே என் அருமை இயேசுவே. நீரே எந்த தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்த தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவே. அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளாக இருக்கிறது உண்மைதான். நம்முடைய மனம் சொல்லுகிறது, அன்பே உன் வாழ்க்கையில இல்ல, விசுவாசமே உன் வாழ்க்கையில இல்ல, உண்மையே உன் வாழ்க்கையில இல்ல, நீ ஒரு பெரிய பாவி, நீ ஒரு குற்றவாளி என்று நம்முடைய மனம் நம்மை தீர்த்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே இவ்வளவு பெரிய குறைகளோடு உம்மை நான் எப்படி நெருங்கி வருவேன்? உம்முடைய சமூகத்துக்கு எப்படி வருவேன்? நீங்க சொன்ன அடிப்படை அஸ்திவாரங்களே என் வாழ்க்கையில இல்லாதிருக்கும் போது உம் சமூகத்தில் நிற்கக்கூட எனக்கு பலன் இல்லை, நிற்கக்கூட எனக்கு அருகதை இல்லையே. இவ்வளவு பலவீனத்தோடு நான் உம்மிடத்தில் கிட்டி சேர முடியுமா என்று சொல்வீர்களானால் நீங்கள் கிட்டி சேர முடியும். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீங்களாக்கி எல்லா அநியாயங்களையும் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். எப்படி அறிக்கை செய்வது? அன்பே என் வாழ்க்கையில இல்லை, விசுவாசமே என் வாழ்க்கையில
இல்ல, உண்மையே என் வாழ்க்கையில இல்ல. இதெல்லாம் இருக்கிறதாக நடித்து கொண்டு நான் வேஷம் தரித்து கொண்டு இருக்க விரும்பல. நான் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு உம்மிடத்துல வருகிறேன்னு சொல்லுங்க. அப்பொழுது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீங்களாக்கி நம்மை மன்னித்து சேர்த்து கொள்வதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில இழந்திருக்கிறேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில இல்லை. ஆண்டவரே, இதை நான் அறிந்து உம்முடைய சமூகத்துல வந்து என்னை உண்மையாய் தாழ்த்துகிறேன், உண்மையாய் தாழ்த்துகிறேன். நீங்க சொல்லுங்க, அன்பு இல்லாததுனால என்னென்ன விளைவுகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அதை நீங்க மறைத்து கொண்டு அன்புள்ளவர்களாக நீங்க நடிக்க முடியாது. ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு இந்த அன்பு இல்லை, இந்த சமயத்தில் இந்த அன்பை நான் தொலைத்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லிவிடுங்கள். இயேசுவே எனக்கு மன்னியும் என்று சொல்லிவிடுங்கள். ஆண்டவர் இயேசு உங்க பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்குவார். தம் ஜனத்தின் நிந்தையை நீக்குகிறவர் மாத்திரமல்ல, அநியாயத்தையும் நீக்குகிறவர், அநியாயத்தை நீக்குகிறவர், அக்கினியினால் சுத்திகரிக்கிறவர். ஏசாயா நாவை தொட்டு சுத்திகரித்தது போல நம்முடைய எல்லா கிரமங்களையும் நமக்கு நீங்களாக்கி நம்மை சுத்திகரிக்கிறவர். விசுவாசமே இல்லை, இந்த விஷயத்தில் ஆண்டவரால் எனக்கு உதவ முடியாது என்று எத்தனை காரியத்தில் நீங்கள் பதறிவிட்டீர்கள், முறுமுறுத்து விட்டீர்கள். ஆண்டவரே, இதற்கு முன்னால் செய்தீர், நான் உம்மை நம்பினேன், ஆனால் இந்த விஷயத்தில் என்ன செய்ய போகிறீர்? என்னால் விசுவாசிக்க பலன் இல்லாமல் தடுமாறுகிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை கூட ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள். நீங்க அறிக்கையிட்டால் ஆண்டவர் உங்களுக்கு அதை மன்னித்து உங்களை சேர்த்து கொள்ள அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையிலிருந்து நான் வழி தவறிட்டேன், மகிமை உமக்கு செலுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் நான் எனது என்று சொல்லிவிட்டேன், என்னை மன்னியும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை புயபலமாக்கி விட்டேன், என்னை மன்னியும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசங்கள் என் வாழ்க்கையில இருந்தது உண்டு, என்னை மன்னியும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு இந்த காலை வேளையில மன்னித்து உங்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைக்கும்படி அவர் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். வாயை திறந்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து உண்மையா பேசுங்க, ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்லுங்க. ஆண்டவரை என்னை கழுவி சுத்திகரியும், இயேசுவே என்னை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் என்ற கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த கற்பனைகளை கைக்கொள்ளாத நேரங்கள் பல உண்டு, அவைகளை கழுவி சுத்திகரியும். என்னை தூய்மையாக்கி ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. என்னை உமோடு கூட இணைத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் தேவனை தொழுது கொள்வோமா? ஒரே சரணத்தை நாம் பாடி ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். மிக பெரிய செல்வந்தராய் இருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, உமக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. மிக பெரிய செல்வந்தராய் இருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, மிக பெரிய செல்வந்தராய் இருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? உமக்கு நிகரானவர் எவருண்டு? உமக்கு ஒப்பானவர் யாருண்டு? உமக்கு நிகரானவர் எவருண்டு? செல்வந்தரே, உயர்வான செல்வந்தரே, செல்வந்தரே, என் இயேசு ராஜா
இயேசுராஜனுக்கே ஆராதனை 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 எங்கள் செல்வந்தருக்கே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி உலகத்துல பெரிய தேவன் யாரும் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, புரியுதா? இப்போ உங்களுக்கு தூத்துக்குடியில் இந்த ரோட்டில், பாளையங்கோட்டை ரோட, திருநெல்வேலி ரோட்டில் ஒரு 5 ஏக்கர் இடம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தூக்கம் வராது. எந்த கடையை கட்டி விடலாம், என்ன செய்யலாம். ஆனால் நம்ம ஏசப்பா வானம் எனக்கு சிங்காசனம். சொல்லுங்க, பூமி என்னவா? பாதப்படின்னு சொன்னாரு. நீ அவருடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? சத்தமா சொல்லுங்க, அப்படி அடிச்சு சொல்லுங்க. நான் வானத்தையும் பூமியையும். வீட்டுல கோபம் வரும்போது சும்மா அடிச்சு பயமுறுத்தி எனக்கு ஏதாவது நடந்துடக்கூடாதா, இந்த ஆளுக்கு அப்பாவது அறிவு வராது அப்படிலாம் நினைச்சு அந்த மாதிரி அடிக்கல. எங்க அப்பா ரொம்ப பெரியவர், ரொம்ப ரொம்ப பெரியவர். நீ அன்னாரு பிள்ளை, நான் இன்னாருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. அவருடைய மிக பெரிய செல்வந்தரை பாடும்போது மிக பெரிய செல்வந்தர அப்படிலாம் பாடலாமா? இதெல்லாம் ரொம்ப குற்றம். இப்ப நல்லா எல்லாம் பாடி சந்தோஷமா ஆராதிக்க போறோம். மிக பெரிய செல்வந்தரா இருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, மிக பெரிய செல்வந்தரா இருப்பவரே, உலகில் உள்ள எல்லாரிலும் பெரியவரே, உமக்கு ஒப்பானவர் யாருண்டு, உமக்கு நிகரானவர் எவருண்டு, உமக்கு ஒப்பானவர் யாருண்டு, உமக்கு நிகரானவர் எவருண்டு. செல்வந்தரே, 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 என் இயேசு ராஜன். 2 கையெல்லாம் உயர்த்தி ஆராதனை 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 செல்வந்தருக்கே, ஆராதனை 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 ராஜனுக்கே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. 2 கைகளை எல்லாம் உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. Once again, மறுபடி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி Hallelujah, Hallelujah, நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே. மறக்காதவரே, மாறாத இயேசுவே, கூடவே இருப்பவரே, குறைகளை நிறைவாக்குகிறவரே, எந்த மனிதனையோ உயர்வாக மாற்றுகிறவரே, தேறினவனாக நிறுத்துகிறவரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க. Hallelujah, Hallelujah,
Hallelujah. சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம். தேவ நாமம் மகிமை அடைவதாக நாங்கள் சிறுகவும் நீர் பெருக உதவி செய்யும். இந்த ஆராதனை முடிந்து உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்கு போவதற்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். வெறுமையாக்கிறவன் புறப்படட்டும். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். உன்னை ஒடுக்குகிறவன் இல்லாமலே போவான் என்ற வார்த்தை உம்முடைய கர நன்மை செய்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே இங்கு வந்து கூடி ஆராதிப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். அது ஒரு மேன்மை. அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய மாடல் ரோ, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வாசிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் முதல்ல சொல்லி கொடுக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பூமியில் இருக்கிற நீ யாரு? அவருடைய பிள்ளை. இந்த உலகத்துல யாருமே சொல்லக்கூடாது எனக்கு யாரும் இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, தாய் மாமன் இல்லை, சீர் செய்ய ஆள் இல்லை, கட்டி கொடுக்க ஆள் இல்லை, கரையேற்ற ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ண பொருளாதாரத்தில் தாங்க ஆள் இல்லை, யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. நமக்கு யார் இருக்கிறாவா? பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? தாவீது 73ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார். அந்த தேவன் இந்த பூமியில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லி கொடுக்கிறாரு. டேய் அப்பா இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, பரமண்டலங்களில் இருக்கிற. அவர் யாருடைய தகப்பனா? எங்கள் சின்னம்மா கிடையாது, பெரியம்மா கிடையாது, அவர் தான் தகப்பன். சத்தமா சொல்லுங்க. அவர் சின்னவரும் இல்ல, பெரியவரும் இல்ல. சொல்லுங்க, என்னப்பா. என்னப்பா. இன்னும் சத்தமா சொல்லுங்களே. என் அப்பா. அவர்தான் நிரந்தரம், அவர்தான் முடிவே இல்லாதவர், அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் ஜோதிகளின் பிதா. இந்த பிதாவை பத்தி வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா பிதா என்ற பதத்துக்கு அப்பா என்று பொருள். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. அப்ப அந்த அந்த ஆண்டவர் சொல்ற பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதத்தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். உம்முடைய நாமம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய நாமம். இன்னும் சத்தமா, உம்முடைய நாமம். அவர் பேர் என்னவா? நாமம். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால ஜெபம் என்பது ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து அல்லது நீங்களா ஒரு தினந்தோறும் செய்கிற ஒரு ஜெபம் அல்ல. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னார். இயேசு என்ற நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்குமாம். அல்லேலூயா. அப்ப அந்த நாமம், இந்த நாமத்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இப்ப நீங்க இந்த வருஷம் யெகோவா ஈரே, இயேசு எல்லாம் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் இல்லையா? போன வருஷம், அதுக்கு முத வருஷம், அதுக்கு முத வருஷம்
மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் வாயில் வருதில்லை. சரி பாருங்க, இதெல்லாம் நமக்கு கொஞ்ச நாள் அப்படியே போயிடும். 1982ஆம் ஆண்டு என் வாழ்க்கையில் மிகவும் நான் கஷ்டப்பட்டேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜெபமெல்லாம் தெரியாது. இந்த ஜெபத்தை பற்றி ரொம்ப அற்பமாக கேவலமாக நினைப்பாங்க. ஒரு இரவு சினிமா பார்த்துட்டு நான் கொடைக்கானல் என்ற பட்டணத்தில் நான் போய்கொண்டிருக்கும்போது ராத்திரியில் பெந்தகோஸ்தை சபை, சிபிஎம் என்று சொல்லுகிறேன். அப்போ சிபிஎம்னா சிலோன் பெந்தகோஸ்து, அப்புறம் அந்த ஸ்ரீலங்கா பிரச்சனை வந்தது, டிபிஎம்னு இப்போ மாற்றிட்டாங்க. அப்போ அந்த ஆலயத்தில் ராத்திரியில் ஒரு அது என்னது கொட்டு கொட்டி இரவு ஜெபம் பண்ணுவாங்க. சினிமாவுக்கு போயிட்டு வந்த நான் சொன்னவேன், ஐயோ பாவம் இந்த குளிரில் போய் இப்படி கத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்களேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் வேலை இல்லாமல் வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுதுதான் ஒரு இந்து சகோதரன் எனக்கு சொன்னார், உங்கள் பைபிளை படித்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். யார் பைபிளை? அவர் சொல்லும்போதே சொன்னார், உங்கள் பைபிளை. எல்லாரும் சொல்லுங்க. நம்ம மற்றவங்க சொல்லும்போது உங்கள் ஆண்டவர் அப்படின்னு திட்டுறானோ பாராட்டுறானோ அது அடுத்த பிற. அப்போ நீங்கள் அதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துக்கணும். உங்கள் பைபிளில் படித்தேன், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். சினிமா வெறியில் அழைந்த நான் இந்த உங்கள் பைபிள்னு சொன்ன உடனே அது எங்கே கிடைக்குன்னு அடுத்த வார்த்தையை விட்டேன். அவன் சொன்னான், நீ கிறிஸ்தவன் தானா? ஆமாம். அப்புறம் என்கிட்ட கேட்கறது எங்கே கிடைக்கும்? எனக்கு என்ன தெரியும், ஏதாவது ஒரு ஃபாதர்கிட்ட போய் கேளு. போனேன். ராத்திரி 7 மணிக்கு ஒரு கேத்தலிக் ஃபாதரை போய் அவர் அறையை தட்டி, ஃபாதர் எனக்கு ஒரு பைபிள் வேணும். அவர் என்னை கீழே மேலேயும் பார்த்து பெரிய புக்கம், கட்ட புத்தகம், அப்போ திண்டிவனத்திலேருந்து அடித்த 73 ஆகமங்கள். எத்தனை ஆகமங்கள்? இதுலையாவது 66, ஏசாயா 66 அதிகாரம் இருக்கிறதுனால அதை ரெஃபர் இல்லாத, ஏசாயாவில் ரெஃபர் இல்லாத அத்தனையும் தள்ளுபடி ஆகம்னு எடுத்துட்டாங்க. அதில் சீராக்காகமும் என்று இருக்கும், மரித்தவனை பற்றி அது சொல்லப்படும், ஞான ஆகமம் என்று இருக்கும், பாருக் என்று இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். சிலை வழிபாட்டை பயங்கரமாக கண்டம் பண்ணுறது இந்த பைபிளை காட்டிலும் கேத்தலிக் பைபிள் இருக்கிற ஞானாகமத்தில் தான். அந்த காக்கா எச்சத்தை கூட அதால் துடைத்து கொள்ள முடியாது, அதுக்கு வருஷந்தோறும் பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லி இதில் எல்லாம் அந்த வேதத்தில் இருக்கிறது. அப்போ அந்த பெரிய புத்தகத்தை வாங்கி அப்படியே நான் வாசித்தேன். என் மனதை அது ரொம்ப அதிகமாய் அந்த வார்த்தைகள் தொட்டது. அல்லேலூயா. வாசித்துட்டு முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி ஜெபிக்கிறது ஆரம்பிக்கிறது, இப்படி போடுறதா இல்லை இங்கேருந்து இப்படி ஆரம்பிக்கிறதா? அப்போல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஏதோ கோயிலுக்கு போவோம், அவர் சொல்வார் ஆண்டவர் உம்மோடு இருப்பார், நாங்கள் அங்கேருந்து சொல்ல உம்மோடு இருப்பார். எங்கள் அப்பா கேட்பார், உனக்கு மாசிலே ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கேட்டால், சென்று வாருங்கள் பூசை முடிந்தது. ஐயோ, இப்போ உங்கள் பாசையில் பேசினா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. இது சொல்லும்போது மட்டும் யாராவது உருக்கமாக ஜெபம் பண்ணுறானு பாருங்க, பண்ண மாட்டான். இதுக்கு மேலே முடிந்தது இங்கே நிற்காத. சொல்லும்போதே பாதி ஆத்துமா காணாமல் போயிடும். இப்படிலாம் உலகத்தில் இருக்க. அப்படின்னா இதோட முடிஞ்சிச்சு, போயிட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆட்கள். அப்போ எப்படி ஆரம்பிக்கணும் ஜெபம் பண்ணணும்னு தெரியல, கண்ணை மூடிக்கொண்டு ஜெபம் பண்ணேன், அப்படியே ஜெபம் பண்ணேன். எனக்கு அந்த காலத்தில் தெரிஞ்ச பாட்டு, யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா. தெரியுமா அந்த பாட்டு? இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அந்த இழுங்க நல்லா இருக்கும், இழுத்து பாடுங்க. மூச்சு எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி. அது அந்த காலத்தில் ஊதாங்குழல்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் எதுக்கு அடுப்பு ஊத வச்சாங்கன்னா மூச்சு பயிற்சி. இப்போ ஊதாங்குழலில் நீ ஊதிக்கிட்டு இருக்க, சரி பரவாயில்ல, அல்லேலூயா, ஊதுங்க, வேணான்னு சொல்லலை, வேணான்னு சொல்ல. அதில் ஊதாதீங்க, உங்கள் ஆத்தும ஆதாயத்தில் ஊதி பெருகிட்டு போங்க. சொல்லுங்களேன் அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே பாடி நான் ஜெபம் பண்ணி
அழுது கொண்டே இருந்தேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்மையே இப்போது, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையார் தந்த நீதானே. ஆலயத்தின் வாசல் வந்தாள் அழுகை வருகுதே, ஆன மட்டும் அழுது விட்டாள் அமைதி பெருகுதே. அப்படி அழுது நான் பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 நிமிஷம் உட்கார முடியாது. அடுத்த ஆள் ஜெபம் பண்ண போனாலும் விட மாட்டேன். அவனுக்கு என்ன லவ் ஃபெயிலியரோ கோயிலில் கிடக்கான் அப்படி சொல்ல. இப்போ நான் அழுகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். அந்த நேரத்தில் தான் என் மத்தியிலே ஒருவர் இறங்கி வந்தார். அவர் சொன்னார், நான் செத்துப்போன தேவன் அல்ல, நான் வாழ்கிறேன், நான் வாழ்கிறேன். ஐ ஆம் லிவிங் காட். நான் வாழ்கிற தேவன். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு அதை சொல்லுகிறது. யோவான் 14:19 சொல்லுகிறது, இதுல நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். அதுல சொல்லுகிறேன், நான் வாழ்கிறேன், உன்னையும் வாழ வைப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. உனக்கு நல்ல ஒரு வேலையை தருவேன். ஒரு மேகம் போல ஒரு தேவ பிரசன்னமோடு ஜெபத்தை விட்டு எழுந்தேன். நான் என் கடிகாரத்தை பார்த்தால் 2.5 மணி நேரம் போயிருந்தது. அன்றைக்கே நல்ல ஒரு வேலையை மதுரையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வேலைக்காக மதுரைக்கு வந்தேன். இன்னைக்கு வேலை செய்யல, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். சொல்லுங்களேன் அல்லேலூயா. அது நாள் ஆகிவிட்டது. அப்புறம் வேலை, அப்புறம் அதுதான் எதிர்காலம், அதுதான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வேலைக்கு ஒன்று அழைக்கல, மேன்மையான வேலைக்கு ஒன்று அழைத்திருக்கிறேன். கொஞ்சம் பேசி பேசி உருவாக்கி அதன் பிறகு நான் பாடி ஊழியம் பண்ணணும்னு சொல்லும்போது தான் கர்த்தர் என்னோடு சொன்னார், நான் உனக்கு என் நாமத்தை வெளிப்படுத்தினேன். என்ன நாமா? நான் வாழ்கிறேன். உலகத்திலே கண்ணீரின் பாதையிலே செத்து மடிந்து மருத்துவமனையிலே உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், ஆத்துமாவிலே மரித்திருக்கிற ஜனங்களுக்கு நான் வாழ்கிற தேவன் என்பதை நீ சொல்லுவாய், நான் அவர்களை வாழ வைப்பேன். இன்னைக்கு போய் சொல்லுங்க. 3 நாளைக்கு முன்னாடி கூட மீனாட்சி மிஷன்ல பன்றி காய்ச்சல் உலக பிரசித்தி பெற்ற டாக்டர்லாம் அவர் ஒருத்தர். நாகர்கோவில் பக்கத்து பல்ஸ் எல்லாம் போச்சு, 17க்கு வந்துருச்சு. தூக்கிட்டு போங்க, சென்னைக்கு போங்க, வேகமா போங்க, குளோபல் ஹாஸ்பிட்டல் போங்க, நிக்க கூட நேரம் இல்லை, ஹெலிகாப்டர் வரணும், எதையோ ஒன்றும் பண்ணுங்க, மிஷின் இல்லை. 17க்கு இன்னும் எத்தனை செகண்ட்ல அவர் இறப்பாருன்னு தெரியல. யாரோ ஒரு நண்பரை நீ கூட்டி கொண்டு போனார். ஜெபம் பண்ணினோம். 17 இருந்தது, திடீர்னு 90க்கு வந்துருச்சு. நம்முடைய தேவன் செத்து போன தேவன் அல்ல, வாழ்கிற தேவன். அதுக்கு பிறகுதான் ஊழிய ஆரம்பிச்சோம். அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். இயேசு வாழ்கிறார். ஜீசஸ் லிவ்ஸ். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கு அந்த நாமத்தை அவன் அறிந்து விளங்கிக் கொள்வதற்காகத்தான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு உன் நாமம் என்ன என்று அவர் உன்னை கேட்டால் சொல்லணும், அவர் வாழ்கின்றவரும் என்னை காண்கிறவரும். ஆகார் என்ற பெண் சொல்லுகிறார், ஆதியாகமம் 16:13 சொல்லுகிறாள், அவர் வாழ்கின்றவர். எல்லாரும் சொல்லுங்க, உங்க தேவன் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? சொல்லுங்க. வீட்டு வாடகை கொடுக்கவே வழி இல்லை ஐயா, ஐயா வாங்குற சம்பளமே பத்தலையா, இல்ல அவர் வாழ்கிறார். இப்படி நெருக்கத்துல தான் நீங்க கர்த்தரை கூப்பிடும் போது என்ன செய்வாரா? அந்த நாமத்தை வெளிப்படுத்தி மோசேக்கு வெளிப்படுத்துறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே கேட்கிறா, உம்முடைய நாமம் என்ன? அப்படியாப்பா, உனக்கு என் நாமம் இருக்கிறவராகவே. இதை போய் ஆபரகம் வச்சு வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது.
உங்களுக்கு என்ன? யெகோவா ஈரே. கிதியோனுக்கு சொன்னார் யெகோவா ஷாலோ ஷம்மா. எசேக்கியாவுக்கு சொல்ற யெகோவா ஷம்மா. இன்னைக்கு மகிமையின் தேவன் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண் தெரியாதவனை வெளியே கூட்டிட்டு போய் ஆண்டவர் அவன் கண்களை சேறு உண்டாக்கி உமிழ்ந்து, சொல்லுங்க, உமிழ்ந்துனா காரி துப்பி. நமக்குன்னா எவ்வளவு கோபம் வந்திருக்கிறோம். சும்மா எவனோ எச்ச துப்பிட்டு போனா என்ன பார்த்து தான் துப்புனா. வீட்டுக்காரனுக்கு உனக்கு சண்டைன்னு வைவேன். அங்கிட்டு துப்பிட்டு போனா என்னதான் பார்த்து துப்புனாவன். இவனோடு வாழலாமா? அப்படிதான் ஒரு உலகத்துல மாம்சம் அப்பப்போ தலை தூக்கிறது. உலகத்துல இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு நடக்கிற சண்டையை காட்டிலும், மதவாதிகளுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நடக்கிற சண்டையை காட்டிலும் பெரிய சண்டை உன் ஆத்துமாவுக்கும் மாம்சத்துக்கும் தான் நடக்குது. இது இன்றைக்கு தெரிவதில்லை. என் ஆவி மனிதனோடு போராடுவதில்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமத்தை வெளிப்படுத்த விரும்புறார். இன்னொருத்தருக்கு வச்சதுல அந்த கண்களை சேர உண்டாக்கி அவன் கண்ணில் பூசுறார், எச்சு துப்புறாரு. எச்ச ஏன் துப்புனார்னா அவனை குருடாய்க்கு வைத்திருந்த ஆவியை பார்த்து துப்புனார் ஒழிய அவனு துப்பல. உடனே கண்கள் திறக்கப்பட்டது. எஃபத்தா, திறக்கப்படுவாயாக. இன்றைக்கு உன் வேலைக்கும் வருமானத்துக்கும் தொழிலுக்கும் கர்த்தர் ஒரு எஃபத்தாவாக இருக்க போகிறார். சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதம் செய்வதற்கு முன்னாடி ஆண்டவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார். நீங்க அதை விளங்கிக்கணும். போற அவசரத்துல அது என்னடா சாப்பிட்ட, காலையில் சாப்பிட்ட, என்ன சாப்பிட்டடா, சாப்பிட்டேன், இட்லியா பொங்கலா தெரியல, எப்படி உனக்கு ஜீரணம் ஆகும்? அந்த அவசரத்தில் தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஓடிட்டு இருக்குது. இருக்கிற பிரச்சனையில் போராட்டத்தில் ஏதோ ஒன்று பாஸ்டர் பேசினாரியா, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் சொன்னார், அவர் பிரசங்கம் பண்ணால் தூக்கம் அருமையாக வரும், முடித்த உடனே எந்திரிச்சிருவேன். ஒருத்தர் சொல்கிறார், எந்திரிச்சு ஒரு சாட்சி சொல்லணும்னா வீட்டில் தூங்க முடியாது, இங்கே வந்தால் தான் நிம்மதியாக தூங்குறேன். அப்படியாலும் உலகத்தில் இருக்கான் பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆகார் என்ற பெண்ணுக்கு, சொல்லுங்க, சாராள் கண்டிஷன் பண்றதை பார்த்து அந்த ஆகாரால இருக்க முடியல. இனி இந்த வீட்டில் இருக்கவே கண்டிஷன் பண்ணுங்களே, யாரும் இருக்க விரும்ப மாட்டாங்க. நவநாகரிக உலகம், வாடணும், எங்கேயாவது போகணும், கண்ணுக்கெட்டாவது போய். சரி போனாரு ஆபிரகாம். ஒரு 10 ஏக்கர் இடத்துல ஒரு குளத்தை வெட்டி தண்ணி கொடுத்துருக்கலாம். துருத்தியில் இருந்த தண்ணி என்னதுமா, அவ்வளவு சீமானா இருந்தது. இந்த அம்மாவுக்கு போகும்போது கொடுக்க ஒரு துருத்தி தான் இருந்துச்சு. தண்ணி தீர்ந்து போச்சு, 3 நாளில் தீர்ந்து போச்சு. இப்போ உங்களுக்கு நெருக்கம் வருதுன்னா நான் சொல்றேன், இதை விட பெரிய இடத்த விசாலத்தில் தான் ஆண்டவர் வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணும், காதுகள் கேட்கும், நமக்கோ ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்ப அந்த ஆகார் நெருக்கப்படும் போது யாரை நோக்கி கூப்பிட்டா? தேவனை நோக்கி கூப்பிட்டா. கூப்பிடுங்க. நெருக்கம் வருதா? ஏசு எங்க போயிட்டீங்க? 4 விசுவாசி வந்து சொல்லுவான், நீ அப்பவே தெரியும், நீ வழி தப்பிட்ட, முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஜெபம் குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு. இப்படி நெருக்கம் வரும், பாடு வரும், உபத்திர வந்தா உடனே வழி விளையிட்டுன்னு அர்த்தம் பண்ணோம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருடைய கரம் முன்பை காட்டிலும் அதிகமாக அவங்க மேல இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நல்ல பாட்டு, பழைய பாட்டு இருக்குல்ல, உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அதுல ஒரு சரண வரும், நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு செய்து. அப்ப என்ன செய்ய? நெருக்கத்துல தான் ஆகார் கூப்பிட்டா. அது வரையும் ஆண்டவர்னா யாருன்னு ஏதோ ஆபிரகாம் சொன்னாருப்பா, ஏதோ ஊழியக்காரர் சொன்னாருப்பா,
ஏதோ சபையில பேசுனாங்க, போயிட்டு வரணும், இல்லைன்னா மனசாட்சி குத்துது, அப்படித்தான் இருந்தவர். இப்ப சொல்றா அவர் வாழ்கின்றவரும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை காண்கிறவர். சொல்லுங்க, என்னை வாழ்ந்தால்தான் காண முடியும், காண முடியும். அப்ப இன்னைக்கு இந்த நாமத்தை ஆண்டவர் ஆகாருக்கு வெளிப்படுத்தினார். அதே தேவன் இன்னைக்கு அந்த நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த போற. அப்பத்தான் உங்களால ஜெபிக்க முடியும், உபத்திரத்துல நிக்க முடியும். பாடுகள் பிரச்சனை வருதா, குடும்ப போராட்டமா, வேலையில நெருக்கடியா, பண பற்றாக்குறையா, ஊழியத்துல ஸ்ட்ரகிள் பண்றீங்களா, கவலைப்படாதீங்க. அந்த நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில். அதைத்தான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாமத்தை உங்களுக்கு வெளிப்படுத்ததான் சில போராட்டங்கள், சில பாடுகள், சில நெருக்கங்கள். அப்ப அந்த வார்த்தை நீங்க உறுதியா பிடிச்சுக்குவீங்க. நீங்க தானே ஆண்டவரே சொன்னீங்க, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி மட்டும் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்ப அந்த நாம ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது பெயரை, நாமத்தை உனக்கு வெளிப்படுத்தினா அந்த நாமத்தில் நீ கொடி ஏற்றுவா. என்ன ஏற்றுவீங்க? ஜெயம் உண்டாகும். அவர் மரணத்தை, சொல்லுங்க, ஜெயமா விழுங்கிட்டாரா, விழுங்கிட்டாரு. அப்படின்னா உன் பிரச்சனையை மாற்றாமல் இருப்பாரா? உன் போராட்டத்தை தீர்க்காமல் இருப்பாரா? அப்ப இதுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வந்துடும், களிகூறுதல் வந்துடும். சாத்தான் பாப்பான், இவ ஜபிக்க முடியாதபடி ஒடுக்க பார்த்தேன், இன்னைக்கு போய் அந்த நாமத்தை அறிஞ்சிட்டு வந்துட்டானே, இனி இவன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி 2 மாசம் அவன் லீவ் போட்டுட்டு போயிடுவான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், அவன் சோதிப்பான். அவன் வேலையே சோதனம், சோதிக்கிறவன். பூமியில இருக்கிறவரையும் அப்பப்ப வருவான். என் காரியம் ஏதாவது இருக்கா எட்டி எட்டி பார்ப்பான். என் கிரிகளை நீ ஏதாவது சரியா? நேற்று நாள் மாவடி போயிருந்தேன். அண்ணன் மோகன் ரொம்ப நல்லா சொன்னாங்க. யோபு மேலதான் அவனுக்கு குறி, அவன் மனைவி மேல குறி இல்லை. ஏன்னா அவன் ஆளு. யோபு மனைவி யாரோட இருந்தா? தேவனை தூசித்து. அப்ப சாத்தான் சொல்லுகிற வார்த்தை அவன் சொன்னதுனால அவளை பத்தியே அவன் கவலைப்படலை. நம்ம ஆள் ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் இருக்கிறா, இவன் தானே உத்தமத்தில் இருக்கிறா. அப்ப இடம் கொடுக்காதீங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க. சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப ஆகாருக்கு ஆண்டவர் சொன்னார், அவர் வாழ்கின்றவரும். அதுக்கு பிறகு பாருங்க, அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக கர்த்தர் மாற்றினார். பெரிய ஜாதிக்கு அந்த சந்ததியை உயர்த்தினார். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க, காண்கிறவராய் இருக்கிறார். நதானியேல் இந்த மனுஷன் தான். அவன் என்ன செய்தான்? வாசியுங்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 48 வாசித்தால் நாம் அவரை பற்றி தெரிந்து யோவான் 1:48 எடுத்து வாசிக்க கேட்போமே. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். நீ என்னை எப்படி அறிவீர் ஆண்டவரே? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, பிலிப்பு உன்னை கூட்டிக் கொண்டு வருவதற்கு முன்பே, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டே. அத்திமரத்தின் கீழே இருந்தாரா? ஒரு ஆள் டீ கடையில் உட்கார்ந்துருந்தானா எதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? மருத்துவமனையில் இருக்குன்னா எதுக்கு உட்கார்ந்துருக்கிற? டாக்டரை பார்க்க. சர்ச்சில் உட்கார்ந்துருக்குன்னா ஏதோ ஜெபம் பண்ண வந்திருக்கிற. அத்திமரத்தின் கீழே ஏன் உட்கார்ந்துருக்கிறான்? ஒரு இளைப்பாறுதலை தேடி.
அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி என்ன அறிவி? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ என்னை எவ்வாறு அறிவீர்? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கையிலே. சகேன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மேலே, இவன் கீழே உட்கார்ந்து இருக்கிறான், அவன் மேலே நிற்கிறான். நடக்கிறவங்க எப்படி கீழே தான் பார்த்து நடக்கணும். ஆனா அந்த இடத்தில் வரும்போது சொல்லுங்க, லூக்கா 19 கண்ணேறிட்டு பார்த்து, இயேசு அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் என்ன செய்ய போறேன்? தங்க வேண்டும், தங்க வேண்டும். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு உங்களை காண்கிறார். சொல்லுங்க, காண்கிறவராய் இருக்கிறார். உங்க அலைச்சலை, உங்க வேலைக்கு போறத, உங்க பண நெருக்கடிய, பற்றாக்குறைய, எப்படி மனம் போன போக்கில போய் கொண்டிருக்கிறது, உங்க இருதயம் தள்ளாடுகிறத அவர் அறிந்திருக்கிறார். ஒன்றைக்கும் கவலைப்படாதீங்க, அவர் நாமம் மேலானது. அந்த நாமத்தினால நீங்க ஒரு சேதம் இல்லாம வெளியே வருவீங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நத்தானியேலை கண்டவர் இன்னைக்கு ஒண்ணு காண்பார். ஏசாயா 38 அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டே கண்ணீரை கண்டேன். உங்க கண்ணீரை பார்க்கிறார், பார்க்கிறார். ஒன்னும் கீழே விழுகாது, ஒன்னும் கீழே விழுகாது. ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரா? அந்த கண்ணீருக்கு பலன் தருவார். சாத்தான் மின்னலை போல் விழ கண்டேன். அவர் சொல்றாரு, உன்னை வாட்டி வதைத்தவன், உன்னை பின் தொடர்ந்தவன், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினவன், இல்லாது பொல்லாதெல்லாம் சொன்னவன் இப்ப கீழே விழுந்து விட்டான். நீ நிமிர்ந்து நிற்க போறாய். அவன் விழுந்துட்டானா நீயா? நீ என்ன செய்வ? உன் எதிரி விழுந்துட்டான், நீ என்ன செய்வ? சில பேர் அழுதுகிட்டே வந்துச்சு. ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை. ஏன்? பரீட்சையில் என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்க முடிஞ்சுச்சு. நல்ல வேலை 9 வாங்காம இருந்துச்சு. அதுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததுன்னு சந்தோஷமா தெரியல. இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி சாத்தான் அப்படியே இன்னும் ஒரு பாதிப்புக்குள்ள வச்சிருக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிறா, சாத்தான் எல்லாரும் சொல்லுங்க, மின்னலை போல கீழே விழ கண்டே. அப்ப நீங்க, அவன் விழுந்துட்டா நீங்க என்ன செய்வீங்க? இயேசு மரணத்தை ஜெயமா விழுங்கினா நீங்க எந்திரிச்சிட்டீங்க, நீங்க எழுந்து ஓடிட்டீங்க, நீங்க நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்கள் கூக்குரலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்ப அதத்தான் அந்த கெட்ட குமாரன் அந்த லூக்கா 15 அதிகாரத்தில் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி என்ன செய்யுங்க? காணாமல் போன. எல்லாரும் சொல்லுங்க, வெள்ளிக்காசை தேடணும். அப்பப்போ நம்ம தொலைச்சிருவோம். எதை? இயேசுவை. இயேசுவை தொலைக்க முடியுமா? ஒரு தரம் இயேசுவை தொலைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. வெரி குட். முடியும். அவங்க அப்பா அம்மாவே தொலைச்சிட்டு தானே உட்கார்ந்துருந்தாங்க. லூக்கா 2 அதிகாரம் 44 வாசித்து பார்த்தா, எருசலேமில் தேவாலயத்துக்கு போகும்போது சிறுவன் இயேசு அங்கே இருந்துட்டார். 3 நாள் கழிச்சு தான் தேடுறாங்க. அவங்களுக்கு இருந்த வேலை வாய்ப்புல, வேலை பழுவுல, பிசியில, சொந்தக்காரங்க வந்ததுல காணோம். அப்புறம் விசாரத்தோடு தேடினாங்களா? எப்படி தேடினாங்களா? தேடுங்க, முழு இருதயத்தோடு தேடு, விசாரத்தோடு, கவலையோடு தேடியும் கடைசியில் அவரை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு நீங்க இதுவரையும் தொலைச்ச எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தூத்துக்குடியில் கர்த்தருடைய நாமத்தில் ஜெயக்கொடி ஏற்றணும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விளக்கை கொளுத்தே வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. எல்லாம் கைதட்டி, விளக்கை கொளுத்தே வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே என்னருமை இயேசுவே, விடிவெளியே நட்சத்திரமே என்னருமை இயேசுவே, நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே.
கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவேன். கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே. காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நாமம், அந்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாம. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த நாமத்தை சொல்ல விரும்புகிறார். ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருவருக்கும். அன்பு ஐயா தினகரன் தற்கொலைக்கு நேராக ஓடும்போது தான் அவங்க சித்தப்பா சொன்னாரா, நீ ஒன்றும் சாக வேண்டாம், இயேசு உயிரோடு இருக்கிறார். வீட்டில் வந்து ஜெபம் பண்ணா, ஆமாம், உடனே அந்த நாமத்தை இயேசு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, இளைப்பாறுதல். அதனால தான் இயேசு அழைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் ஆண்டவர் ஒரு பேரை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்களை ரட்சிக்கும் போது வசனம் இல்லாமல் ஆண்டவர் ரட்சித்திருக்க மாட்டார். அப்படித்தானே? என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டீங்களா? முதல் சொல்லுங்க, முதல் நீங்க இயேசுவை சந்திச்ச நாள்ல உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கும். அதுதான் கீவேர்டு. என்ன வேர்டு? என்ன உங்க வாழ்க்கைக்கு அதுதான். அது எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினா போதும், கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அதான் அந்த நாமம், அதுதான் அந்த நாமம். இப்ப விளங்கிருச்சா? சொல்லுங்க, விளங்கிருச்சா? புரிஞ்சுக்கிச்சா? அப்ப அந்த நாமத்தை சொல்லி துதிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிக்க போகிற. வேகமா எழுந்திருப்போம். அவர் நாமம் அதிசயமானது. அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். ஓ வேலைக்கு ஆலோசனை, குடும்பத்துக்கு ஆலோசனை, பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ஆலோசனை, ஆலோசனை கர்த்தர். நித்திய பிதா. சொல்லுங்க, நித்திய பிதா. இந்த பூமிக்கு மாத்திரம் அப்பா இல்ல, பரலோகத்துக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிறவர் உன்னுடைய அப்பா. உனக்காக யாவையும் செய்தார் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்கிறவர். அந்த நாமத்தை அப்படியே சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் வல்லமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். தப்புவிக்க வல்லவர். சிங்கத்தின் கைக்கும், ஆமா, கோலியாத்தின் கைக்கும் தப்பிக்கிறவர். இன்றைக்கு உன்னை தப்புவிக்க போகிறார். இத்தகைய மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தவர் இன்னும் தப்புவிக்க போறார். சொல்லுங்க, என் சத்துருவே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே. சொல்லுங்க, சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். இப்பொழுது யோபு எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தது போல கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்ற போறாரு. ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றிலிருந்து வெளியே வரப்போகிறார். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறார். வியாதி என்ற பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறார். நிந்தை என்ற பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறார். ஆமா, உன்னை ஒடுக்குகிறவன் இல்லாமலே போக போகிறார். சொல்லுங்க, இயேசுவே, இயேசு, இயேசு. இந்த நாமத்தினால் இப்பொழுது வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு நரம்புகளில் இறங்குவதாக, மூளை மண்டலங்களில் இறங்குவதாக. உன்னை நிந்தித்த ஜனங்களுக்கு முன்பாக மகிமையாக விளங்க பண்ணுவேன். யாருக்கு முன்பெல்லாம் நிந்திக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை மகிமையாக விளங்க பண்ணுங்க. மகிமையின் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே,
உங்க நாமம் என் மூலமாக உயர்த்தப்படுவதாக, உங்க கிரியைகள் மூலமாக உங்க நாமத்தை சொல்லி ஆமா, தாவீது கோலியாத்தின் மேல பாய்ந்தா, நீ ஈட்டியை நம்பிட்டு இருக்கிற, நீ கேடகத்தை நம்பிட்டு இருக்கிற, தொழில நம்பிட்டு இருக்கிற, பணம் என்ற பெருமையை நம்பிட்டு இருக்கிற, நானும் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். தேவனுடைய நாமம் எனக்கு என்னவென்று தெரியும். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர், சவுலை என்னை துரத்தினாலும் அனுமதிக்காமல் பாதுகாத்த கரம் இனி என்னை தாங்கி உயர்த்தும். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், மாற்றம் வருவதாக, மேன்மை வருவதாக, உயர்வு வருவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக, விசாலத்தில் வைப்பீராக, விசாலத்தில் வைப்பீராக. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை மார்போடு வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நாமம் உங்க மூலமாக இகழ்ச்சி அடைவதில் உயர்த்தப்படும். ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.